தப்சீர்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க. இப்பதான் அவங்களுடைய தலைப்புக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். இடையில சொல்லிக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லிக்கிறோம், அங்க போயிடும். ஏன்னா கிடைச்சது ஏதாவது ஒன்னா இருக்குன்னு சொல்லிவிட்டோம். வேற எல்லாம் என்ன செய்யறது, இந்த பழைய இதை தூசு தட்ட வண்டி எடுக்க போட்டு 2 நாள் கழிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அதனால சொல்லி வச்சுக்கிட்டாங்க. பாயிண்ட் இல்லாவிட்ட என்ன செய்யறது, நேரத்தை போக்கணும்ல, அதுக்காக வேண்டி. இன்னொன்னு இப்னு கசீர் சொல்லி இருக்கிறாரு, இது இப்னு ஜரீரே சொல்லி இருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு அரபி மக்களுடைய வார்த்தைக்கு முரணானது அப்படின்ட்டு. அது எந்த வகையில இல்லைங்கிறத அரபி இலக்கண பிரகாரம் அவர் சொன்னாக்கா அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னாங்கல்ல. பெரிய மேட்டே கிடையாதுங்க. லவ்லா அப்படிங்கிற வார்த்தை ஷருத்துடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஜவாப் வரணும். நான் கடைக்கு போனால் அதை வாங்குவேன். நான் கடைக்கு போனால்ங்கிறது ஷருத்து என்றும், நான் அந்த பொருளை வாங்குவேன் அப்படிங்கிறது ஜவாப்னு அரபி மொழியில சொல்லுவாங்க. இது முன்பின்னாக வரலாம். முன்பின்னா வரும் பொழுது பின்னால ஒரு வார்த்தையை அங்க போய்க்குன்னு சொல்லுவாங்க. இது குர்ஆன் நிறைய இருக்குங்க. இப்ப நீங்க எல்லாம் பயான்ல கூட நிறைய கேட்டிருப்பீங்க. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் தெரியாதவர்களா இருந்தால் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கேட்டு தெரிந்து கொள்ளும்போது முன்னால இருக்குது, தெரியாதவர்களா இருந்தாலும் பின்னால வருது. அப்ப ஜவாபு முன்னாலையும் ஷருத்து பின்னாலே வருது. ஷருத்தை விட ஜவாபு முந்தலாமா இல்லையா, இதுலதான் கருத்து வேறுபாடு இருக்குது. அதுதான் சர்ச்சை அப்படின்னு சொன்னது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, முந்தக்கூடாது, ஆனா என்ன வார்த்தை இருக்கோ இதை அங்க கொண்டு போய் வைக்கணும். இப்போ உதாரணம் ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் அப்படிங்கிற முன்னால இருக்குதுல, தெரிந்தவங்ககிட்ட கேளுங்க. இன்குன்தும் லா தஅலமூன், தெரியாதவர்களா இருந்தால் முன்னால இருக்குதுல, தெரிந்தவங்க கேளுங்க, அந்த வார்த்தை பின்னால வைக்கணும், அது உள்ளுக்கு மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அடிப்படையில தான் இங்கேயும் இதுலதான் சர்ச்சை. பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி. இப்ப லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிங்கிறது ஷர்த்துங்க. இப்ப பொதுவா லவ்லாங்கிற வார்த்தைக்கு இம்தனாஉல் ஜவாப் லிவுஜூத் ஷர்த்துன்னு சொல்லுவாங்க அரபி இலக்கணத்துல. தமிழ்ல நான் சொல்றதா உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரிஞ்சுக்கிறேங்க. டாக்டர் மட்டும் வந்திருக்கா விட்டா அந்த ஆள் பொழைச்சிருக்க மாட்டாருங்க அப்படிம்போம்ல. அப்ப அவர் வந்தாரு, இவர் பொழைச்சிட்டான்னு அர்த்தம். நான் மட்டும் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கா விட்டா நீ பாஸ் பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு அர்த்தம். பாடம் சொல்லி தந்த, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். இது அரபியில சொல்றதா இருந்தா லவ்லா வார்த்தை போட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஆதாரத்தை மட்டும் அவங்க பார்க்காம இருந்திருந்தா அவங்க நாடி இருப்பாங்க. அப்ப என்ன, அவங்க அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை பார்த்தாங்க, அதனால நாடல, இதுதான் அர்த்தம். அப்ப இந்த ஜவாபுங்கிறது பின்னால மறைந்து இருக்கிறது. இது அரபி இலக்கணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆன்ல நிறைய வருது. அதன் அடிப்படையில தான் இங்க இருக்குது. இப்போ இது எந்த சட்டத்துக்கும் முரணானதல்ல. இப்ப இப்னு ஜரீர் தப்பா சொல்லிவிட்டாரு அப்படின்னாங்களே, அப்படி பார்த்தா அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தில சொல்லி காமிச்சோம். அரபி இலக்கணத்துல இப்படி சொன்னதெல்லாம் தவறுங்கிறத இந்த லுபாவுங்கிற தப்சீர்ல நிறைய கொண்டு வர்றாங்க. இப்படி சொன்னதெல்லாம் தப்பு, இந்த லிசானுல் அரபுக்கே மாற்றமாதுன்னு சொன்னாங்களே, இதுவெல்லாம் தரப்பு தான். பழைச கதாலிக்க சில சொல்றாங்கல்ல, அரபு மொழிக்க மாற்றமானது அப்படின்ட்டு சில யாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலா எழுதப்பட்டு போச்சு. அது அதே தப்சீர்ல தான். பழைச கதாலிக்க அப்படி கிடையாது. ஏன் அன்ன வசன ஹாதில் ஆயா, இந்த வசனத்துல வந்தது மாதிரியே தான் இன்னொரு வசனத்துல வருது. கவுலு தஆலா இன் காதத் லதுப்தி பிஹி லௌலா அரபத்னா அலா கல்பிஹா அவனு வருது. இங்கேயும் கூட லௌலாங்கிற வார்த்தைக்கு முன்னாலதான் ஜவாப் இருக்கு. அதனால ஜவாபு முன்னாருக்கும் சொல்ல மாட்டோம். இந்த ஜவாபுடைய வார்த்தை இங்க பின்னால மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இது அரபி இலக்கணம். இங்க எல்லாமே கரெக்ட் தான். தப்புன்னு சொன்னா இந்த வசனம் தப்பாகும். இப்படி சொல்லப்பட்ட கருத்தை இமாம்கள் மறுத்து குர்ஆன் வசனமே இன்னொரு இடத்துல இருக்குது, அது எப்படிங்க தப்புன்னு சொல்லலாம்? அரபு மொழிக்கு மாற்றம் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இப்படி சொல்லி இருப்பானா அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரிதான் இப்போ அரபி இலக்கணத்துக்கு மாற்றம் இப்னு ஜரீர் சொல்றான்னு சொன்னாங்கல்ல, இவங்கள நம்ம சொன்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ ஓதி காட்டினல மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் விஷயத்துல பாருங்களேன், என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நம்ம சொன்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்னு ஜரீர் சொன்னது தப்பான்னு சொன்னா இந்த வருஷம் இவங்க ஏன் அப்ப அர்த்தம் வச்சாங்க? இது அரபு மொழிக்க மாற்றமானதுன்னு சொன்னா இப்படியே அவங்க அர்த்தம் வச்சாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு பேரை கேட்டு இவங்க அர்த்தம் வச்சாங்க. இது என்ன வழங்குது? ஒரு தெளிவு இல்லைன்னு வழங்குது. அரபு அவங்க சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தெளிவு இல்லை. அட இன்னும் போய் சொன்னான்னு சொல்லியிருக்கோமே.
அப்ப அது அரபி மொழிக்க மாற்றோம்னு அங்க எழுதிருக்கிறோமே, அப்ப இப்படி இங்க எப்படி அர்த்தம் வைக்கிறது அப்படி யோசிச்சாங்களா? இல்ல. ஏன் ஏதாவது சொல்லிட்டு போகுது, 4 பேர் கேட்கறது சரியா இருக்கிறான் நினைச்சுக்கிட்டது. ஆனா அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி இந்த கருத்தெல்லாம் தப்புன்னு ஆக்கிட்டான். அவங்க மொழிபெயர்ப்புன்னு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. நம்ம சொன்ன அர்த்தப்படாதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப இப்படி விளக்கம் சொன்னா சொல்றோம்ட்டாங்கல்ல, அப்புறம் விளக்கம் சொல்லிட்டோம். அல்லாஹு தஆலா இப்படி வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்னொரு இடத்துல லவுலாங்கிற வார்த்தை பின்னால வருது, அதோடைய ஜவாபுடைய மீனிங் முன்னால வருது. மீனிங் முன்னால வந்தாலும் பின்னால இருக்குன்னு மறைவா இருக்குன்னு தான் அரபி இலக்கணம். அது வேற. மீனிங் முன்னால வருது, பின்னால எந்த வார்த்தை இருக்க வேண்டுமோ அது முன்னாலே வந்து விடுகிறது. குர்ஆன்ல இருக்கிறது. இதே லவுலாங்கிற வார்த்தையை கொண்டு அதுக்கு நம்ம சொல்ற அர்த்தத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் நீங்க அரபு மொழிக்கு மட்டும் சொல்லாதீங்க. யாரோ ஒரு ஆள் சொன்னதுதான் வாங்கி கட்டிக்கிட்டாங்களா அவங்க எல்லாம். இவங்களே சொல்றாங்களா, ஐயோ எப்படிங்க நீங்க அரபு மொழிக்க மாட்டோம்னு சொல்றீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க என்ன பதில் சொல்லிவிட்டாங்கல்ல, எல்லாம் கிதாபுல இருக்குதானே செய்யுது. அதனால இதுக்கு உண்டான பதில் சரியாக அவங்க சொல்லல அப்படிங்கறத இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்றோம். அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பதில் கலாலாங்கிற விஷயம் அப்படித்தான் சொன்னாங்க. என்ன தஃப்சீர்ல இருக்கான்னு கேட்டாங்களே, தஃப்சீரை சொல்லிட்டோம். நாங்க கலாலா விஷயத்துலதான் தஃப்சீர்ல கேட்டோம். நீங்க தஃப்சீல்ல இருக்குன்னு நீங்க ஒரு வசனம் மாற்றப்பட்டுன்னு சொல்லிட்டீங்க. 2 கருத்துல அது ஒண்ணுதானே, ஏன் தப்புன்னு சொல்லி கேட்டீங்க. தஃப்சீல்ல இருக்கிற கருத்து தானே, நீங்க எங்க இருக்குது அந்த கலாலா விஷயத்துல கேட்டோம். நாங்க மாற்றப்பட்டு விட்டது சொன்னது தஃப்சீல் இருக்குங்கிற வார்த்தையை நீங்க உபயோகித்ததுனால தஃப்சீலை காட்டுங்க இன்னும். ஏன்னா இந்த சட்டத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது. இப்படி ஒரு வசனம் மாற்றப்பட்டு இருக்கிறது யாரும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் தாய்வழி சகோதர சகோதரிக்கு உண்டான பங்கீடு இல்லாம போயிடும். அவங்க சட்டம்னு வந்துடும். எல்லா பேரும் தாய் வழி சகோதர சகோதரிக்கு உண்டானதான் அந்த வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதையும் மாற்றப்பட்டு இல்லீங்க. அப்ப அந்த சகோதரனுக்கு நிலை என்ன ஆகுது? மத்தவங்க சொல்லியிருக்காண்டு வேற நீங்க சொன்னீங்க தஃப்சீர். அதனாலதான் யாரும் சொல்லிருக்காங்க காட்டும். யாரும் அப்படி சொல்ல கிடையாது. சொல்லியிருந்தா காமிங்க. நாங்க ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர்ல என்ன இருக்குன்ற வழக்கம் கேட்டோம். நாங்க தஃப்சீர் கேட்டாங்க, அதான் சொல்லிவிட்டோம். அது நீங்க மதுபடி பிரச்சனை எழுப்பும் போது கேட்கப்பட்டது. அது ஒரு விஷயம். அதை இதையும் கொண்டு வரக்கூடாது. நாங்க கலாலா விஷயத்துல தஃப்சீல்ல இருக்குன்னு சொன்னீங்க, அதை தாங்கணும். அது இதுவரைக்கும் நீங்க தரலங்கிறது தான் உண்மை அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்க என்ன சொன்னாங்க, தஃப்சீல்ல இருக்கான்னு கேட்டீங்கல்ல. இந்த பாருங்க, ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்து கொண்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருந்தாங்கலாம் இருக்குது. நாங்க அந்த அளவுக்கு போலையே அப்படின்றாங்க. நீங்க அந்த அளவுக்கு போறதையே நாங்க சரியில்லைன்னு சொல்லும் பொழுது, இப்படி படுத்தாங்க இவங்க இந்த நிலையில இருந்தாங்க அப்படிங்கறது எப்படி நாங்க ஏற்றுக்கொள்வோம்? தப்பு தாங்க. இதே தஃப்சீர்ல எங்களுக்கு தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாம் நாங்க ஒப்புக்கொள்ள விஷயம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது இந்த விஷயத்தை எழுதப்பட்டிருக்காங்க. ஏன்? அதுக்கெல்லாம் இஸ்ராயிலியாத் அது அவங்க நோட் பண்ணுவாங்க. சில தஃப்சீர்ல நோட் பண்ணி சொல்லுவாங்க, சில தஃப்சீர் நோட் பண்ணாம சொல்லிடுவாங்க. இஸ்ராயேலியத்துங்கன்னா அந்த காலத்துல யஹூதிய நசாராக்கள் கட்டிய இட்டுக்கதைகள், அதுவெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க தஃப்சீர்ல எழுதி காட்டுவாங்க. இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அது எது நமக்கு சரியோ அது சரியுமோ, இல்லைன்னா நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்ப ஒப்புக்கொள்ளாம எழுதுனாங்க. இப்படி ஒரு கதைகள் பரவலாக்கப்பட்டு இருக்கிற மேற்று அவங்க தெரியணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்படி இருக்குதாண்டு, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனசுல நினைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஒரு நபி எப்படி நினைப்பாருன்னு சொல்றோம், இது எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அவங்க பதிவு பண்ணான்னு சொன்னா இப்படி எல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன என்று பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அதனால அதை அவங்க நம்பிதான் செஞ்சாங்க, அவங்க எடுக்க தேவையில்லை அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல நசாய் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பதிலா தப்பு தாங்க, நாங்க நசாய் இனிமே எழுதுறேங்க பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அது என்ன ஒரு சரி கட்டிக்கிட்டே வரீங்க கடைசி வரைக்கும். இப்போ மொஹிதீன் அப்துல் காதர் இப்படி சொல்லுவோமே, ஆமா மொஹிதீன் அப்துல் காதர் மையத்துக்காருமாங்க சில ஊர்வல்ல, முகமது அப்துல் காரும் மௌத்துக்காரு அப்படிம்பாங்க. ஆனா அவங்க எழுதும் போது மொஹிதீன் அப்துல் காரு தான் எழுதுவாங்க, சொல்றது வேற. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஆள் தொண்டின்னு எழுதும் போது தெண்டின்னு எழுதாலும் விட்டுருவோமா? தெண்டின்னு எழுத தொண்டின்னு எழுதாலும் சொல்லுவோம். அதை நான் திருத்துக்குவோம். ஊரு பேரு தான் நசாய், ஊர் பேராவே இருக்கட்டுமே. பட்டுக்கோட்டை பிட்டுக்கோட்டைன்னு ஒரு எழுதாலும் விட்டுருவோமா? ஒருத்தர் தப்பா சொன்னாலும் வழக்கு மொழியை தவறா சொல்வது வேறு, எழுதும்போது சரியா எழுதுவோமா இல்லையா? எந்த பேரா இருந்தாலும் சில பேர் முழு பேரு தெரியாது, மௌத்துக்காரன்னு கூப்பிடுவாங்க முகமது அப்துல் கார, எழுதும் போது முகமது அப்துல் கார் தான் எழுதுவாங்க. அது இப்ப நம்ம எழுத்த பத்தியில பேசிட்டு இருக்கோம், சொல்ற பத்தியில பேசிட்டு இருக்கோம். ஏங்க நசைன்னு எழுதுனீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்றதுக்கு நடைமுறையில பொதுவா சொல்றதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா எழுதும்போது சரியா தான் எழுதுவோம். நீங்க எழுதும் போதே தப்பா எழுதுறீங்க, 4 பேர் தப்பா எழுதணும், அதனாலதான் ஏன் சொல்றீங்க? இதுதான் எங்க கேள்வி. அதே போல இந்த அரபு இலக்கணத்திலாம் சகோதரர்களே,
இந்த விவாதம் ஒரு நாளைக்கு வரைக்கும் நடக்கின்றாலும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. என்ன கொண்டு வந்துட்டார்? தலைப்பு என்ன? தப்சீர் நூல்கள்ல அசிங்கம், ஆபாசம், பொய்லாம் இருக்குன்னு